குர்பானி கொடுக்கும்போது இந்த வருஷ குர்பானி மூத்த மகனுக்கு, அடுத்த வருஷ குர்பானி ரெண்டாவது மகனுக்கு, அடுத்த வருஷம் உள்ள குர்பானி வந்து மனைவிக்கு, இப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாராம். குர்பானியை விலையும் கொள்ள வேண்டும், குடும்பத்துக்கு தான் ஒன்று. இவர் கொடுத்தாலே இவருடைய மகனுக்கு தான் கொடுக்குறாரு, இளைய மகனுக்கு தான் சேர்த்து கொடுக்குறாரு, மனைவிக்காக தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த குடும்பத்திற்கு ஒன்று போதுமானது. எவ்வளோ நாள் அறுக்கலாம்னு இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு ஒன்று போதுமானது அப்படின்னு இருக்கும் பொழுது இவர் ஏன் பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறாரு? இவர் கொடுக்குறதுல அடங்கிருமா அது? இவர் மீதில் ஒரு கடமையை நிறைவேற்றுறாருன்னு சொன்னால் இவருக்கு இவருடைய பசங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த குர்பான் நிறைவேறும். ஆனால் அந்த பசங்க பையன்னு சொல்லக்கூடியவர் வந்து மேஜர் ஆகி போய் அவரும் கல்யாணம் பண்ணி அவர் குடும்ப பிள்ளை குட்டிகளோடு இருந்தார்னு சொன்னால் அவருக்கு வசதி இருந்தால் தனி கடமை அவருக்கு. அவர் சின்ன பிள்ளைகள் அவருடைய கண்காணிப்பில் உள்ள பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஒரு குடும்பமாகிடுவாங்க. அவர் பெரிய பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் மனைவி மக்களோடு இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வேறு குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குரியது அவர் தான் செய்யணும். நீங்கள் உங்களுக்குள்ளது எப்பவும் செஞ்சாகணும். உங்கள்கிட்ட வசதி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குர்பான் நான் எப்போ கொடுப்பீங்க இப்படி இப்படி கேட்டீர்கள்னு சொன்னால் உங்களுடைய குர்பான் எப்போ கொடுப்பீங்க? மூத்த பையனும் கொடுத்து விட்டிய, உங்களுக்கு உள்ளது நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கேட்பானே. அடுத்த வருஷம் இளைய மகனுக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கொடுத்தேன்னு கேட்பானே. அதுக்கு அடுத்த வருஷம் மனைவி கொடுத்துட்டேன்னு கேட்பானே. அப்படிலாம் நீ ஏற்று பண்ண தேவையில்லை. நீங்கள் கொடுக்குறத எல்லாருக்கும் தான் சேர்த்து மொத்தமாக உங்கள் குடும்பத்திற்கு. குடும்பம் என்றால் யாரெல்லாம் நீங்கள் பராமரித்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களாம் உங்கள் குடும்பம். தனித்தனியாக போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வேறு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு வசதி இருந்தால் அவங்க கொடுப்பாங்க, வசதி இல்லைன்னா எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். நீங்களும் கொடுங்க, மகனும் கொடுக்கட்டும். மகன் வசதியாக இருந்தார்னு சொன்னால் குடும்பம் தனி குடும்பமாக இருந்தாருன்னா நீங்கள் உங்கள் கடமைக்கு நீங்கள் கொடுங்க, உங்கள் மகன் கடமைக்கு அவர் கொடுப்பார். இப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர ஒவ்வொரு ஆள் குடும்பத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஆளுன்னு கொடுக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடமை ஒன்று கொடுக்குறது கடமை. அது அந்த குடும்ப தலைவர் கொடுப்பார், அவ்வளோதான்.